அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சகுர் டு இஃப்தார் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஒரு மினி vlog தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் மட்டும் பாருங்கள். கிளைமேட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. சரி உப்பு கண்ணை போட்டுடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னடா நோன்பு வச்சுட்டு உப்பு கண்ணை போடுறோன்னு நீங்கள் நினைக்கலாம். உப்பு கண்ணை போடுறதுக்கு மறந்துட்டேங்க. அதனால தான் இப்போ போட்டுடலான்னு நினச்சி இப்போ எல்லாம் மட்டனெல்லாம் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். அது கூடயே வந்து கொஞ்சம் கல்லுப்பு மிளகாய் தூளெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா பேருக்கு தான் போட்டால் போதும், ரொம்ப ஜாஸ்தியாக போட வேண்டாம் மசாலா ஐட்டம்லாம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்து நோன்புக்கு முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். நாங்கள் இந்த டைம் வந்து கொஞ்சம் மறந்துட்டோம். என்னடா மறந்துட்டோமே நினச்சோம். அப்புறம் சரி போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்ல வெயிலை வந்து காய வச்சுட்டு வந்துட்டோம். இனி அடுத்து சகுருக்குண்டான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நெய்ச்சோறு தாங்க நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். குழந்தைங்க வந்து கொஞ்சம் நெய்ச்சோறு மட்டன் இது மாதிரிலாம் இருந்தானா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நெய்ச்சோறு மட்டன் கிரேவின்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். மட்டனுக்கு வேணுங்கிற எல்லா மசாலா ஐட்டமும் போட்டாச்சு. இப்போ இது விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்ச உடனே அரிசி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. மூடி வச்சானா சாதம் ரெடி ஆயிரும். பக்கத்தடியே வந்து மட்டன் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் நெய்ட்டே வந்து கைமா வடைக்கு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லா பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பக்கத்தடியே வந்து ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கிரேவிக்கு வேணும். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. தோசைகள் வந்து நல்லா சூடான பிற்பாடி கைமா வடை தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், கைமா வடை தட்டி போட்டாச்சு. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா டின்ட்டேயாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி சகருக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். நெய்ச்சோறு, கைமா வடை, மட்டன் கிரேவி, அப்பளம். இன்றைக்கி சகர் வந்து இவ்வளோதாங்க. நியத்து வச்சு நம்ம வந்து தொழுதும் போட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2000 years later. இன்றைக்கி டைம் போனதே தெரியலைங்க. இஃப்தருக்கு உண்டான வேலையை வந்து நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேங்காய் சட்னிக்கு வந்து தேங்காய் துருவிட்டுருக்கேன். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு வேலையும் பிரித்து கொடுத்துட்டேன். வடைக்கு வேணுங்கிற அந்த பேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். உருண்டை பிடி வச்சுட்டானா போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பையன்தான் வந்து பண்ணிகிட்ருக்குறான். இப்படி வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வேலை பிரித்து போடும்போது வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து வடை வந்து போட்டு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு உளுந்து வடை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே 1 by 1 வந்து ஒவ்வொரு வேலை வந்து விரும்பி செய்யும்போது நமக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. அதுவும் பார்த்தாமல் நோன்பு வச்சுட்டு கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வேலைகள்லாம் செய்யும்போது அந்த சோர்வெல்லாம் நல்லா தெரியாது. அதனால தான் உளுந்த வடை ரெடி ஆயிருச்சு. நீ அடுத்து வந்து வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து வடை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதை வந்து தட்டி போட்டு எடுத்துடலாம். உளுந்து வடை ரெசிபியெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வடையும் ரெடி ஆயிருச்சு. நம்ம எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அப்படியே வந்து வாழைக்காய் பஜ்ஜியும் போட்டுக்கலாம். 1 by 1 வந்து போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடியே வந்து அதுக்குண்டான வேலைகள்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு. அது மாதிரி தாங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் பஜ்ஜி போட்டு எடுத்தாச்சு. இனி அடுத்து மெயின் டாஸ்க்கே இது தாங்க. கிச்சன் க்ளீனிங் ஒர்க் தான். இப்போ நம்ம வந்து வடை பருப்பெல்லாம் போட்டு எடுத்துருக்கோம். அப்போ அந்த எண்ணெயெல்லாம் தெரித்து அந்த இடமெல்லாம் ரொம்ப மிஸ்ஸியாக இருக்குது. சைடு பை வந்து பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டேன் கையோட. அப்போ அதுக்குன்னு நம்ம வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. கையோடையே இந்த வேலையை முடிச்சிடலாம். இப்போ க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைடில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு கிளாத்தை வச்சு நல்லா இந்த எண்ணெயெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டானா நம்ம ஈஸியாக இருக்கும் துடைக்கிறதுக்கு. கையோட இந்த வேலை செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நோன்பு வச்சுட்டு இதுக்குன்னு தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நோன்பு திறந்த உடனே வந்து ரொம்ப டயர்டாயிரும். அதனால கையோடையே இந்த வேலை முடிச்சுட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து ரொம்ப முடிஞ்சிருச்சு. நீட்டாக இருக்குது.
இப்போ பலகாரமெல்லாம் ரெடி ஆயிருச்சு. சைட் பை வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நோன்புக்கு வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸாவது தினமும் எடுத்துக்கணும்னு ஐடியா பண்ணியிருக்கோம். அதனால் தர்பூசணி வாங்கி வச்சுருக்கேங்க. இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு வந்து நோன்பு கஞ்சி பள்ளியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், நன்னாரி சர்பத்து தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் சிம்பிளாக. அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி வந்து கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அது கூடயே வந்து 2 வகையான சட்னி, கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பலகாரம் இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து சிம்பிளாக ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.